கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, ரேவதி வந்துட்டு ஃப்ளைட்டில் போகும்போது எப்படியாவது ஒரு வாட்டி மாமாட்ட பேசிடலான்னு சொல்லிட்டு ஃபோனில் பேச ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து மேடம் இங்கே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது, அதனால் ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரேவதி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் கார்த்திக் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்க, மயில் போயிட்டு சிவனாண்டி சித்தப்பாவுடைய ஃபோனை எடுத்து பாம்பு இருக்குங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோனை வந்ததுமே வந்து ஏர்போர்ட்டில் திரும்ப வந்து ஃப்ளைட்டை ரன்வே கொண்டு வந்துருந்தாங்க. எல்லோரும் இறங்கி ஓடி வரும்போது ரேவதியும் இறங்கி வராங்க. கார்த்திக் காத்துட்ருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு கார்த்திக் எக்ஸைட்டடாக நின்றுட்டுருக்க, ரேவதி வந்ததும் ரேவதியை பார்த்து எழுந்திரிச்சு நிற்க, ரேவதியும் மாமான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுறாங்க. ஒரு வாட்டி பேசணும்னு முயற்சி பண்ண மாமா, முடியவே இல்லை, உங்கள் ஃபோனுக்கு நான் வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கலன்னு சொல்லிட்டுருக்க, திரும்ப அந்த நம்பருக்கு கூப்பிட்டேன், அவங்க உங்களை தேடி பார்த்தாங்க, நீ கிடைக்கல அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டுருக்காங்க. சரி அப்படின்னாலும் நான் தான் 2 நாளில் வந்துடுவேன்ல மாமா அப்படின்னு ரேவதி சொல்ல, இல்லை இது நம்மளை நிரந்தரமாக பிரிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு, எல்லா விஷயமும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கார்த்திக் விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாச்சா உங்கள் சித்தி தான் வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க, நம்ம கோயிலில் பூஜை பண்ணது உனக்கு எல்லாம் தெரியுங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, சித்தி தேவையில்லாமல் உங்களை பற்றி இல்லாத பிள்ளதை சொல்கிறாங்கன்னு ரேவதி சொல்ல, இல்லை நம்மளை இப்போ பிரிக்கணும்னு திட்டம் போட்டதே உங்கள் அம்மா தான் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருக்க வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன முடிவு எடுத்தாலும் சரி அது இதுன்னு சொல்லி நான் உன்னை வந்து அமைதியாக இருக்க சொல்ல விரும்பலைன்னு கார்த்திக்கும் சொல்ல, நம்ம இப்போவே போகலாம், எல்லா விஷயத்தையும் அம்மா முன்னாடி சொல்லலாம், அம்மா நம்மளை வந்து ஒன்றா சேர்ந்து அந்த வீட்டில் வாழ விட்டால் ஓகே, அப்படி இல்லைனா நான் வெளியே வந்துடுதான்னு ரேவதி சொல்கிறாங்க. உன் முடிவு எதுனாலும் ஓகேன்னு கார்த்திக் இப்போ தான் தெளிவான ஒரு முடிவு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு ஃப்ளைட்டில் அனுப்பி விட்டுட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரும் வீட்டுக்கு வருவாங்களா, அப்போ ரோஹிணி வந்து கேள்வி கேட்பாங்க, ஏமா அப்படி பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு எதுக்குமா அப்படி பிரிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க, எல்லாம் நான் நல்லதுக்கு தான் செய்கிறேன், நீயே கேள்வி கேட்பியான்னு வழக்கம் போல் டயலாக் விட்டுட்டுருக்க, சந்திரா எனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போக்கா இவக்கிட்டே ஏக்கா பேசிகிட்ருக்க, நான் உனக்கு ஸ்வீட் பண்ணி கொண்டு வரேன்னு சந்திரா சொல்ல, சித்தி நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம், எங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறதே நீங்கள் தானே ரோஹிணி சண்டை போட எதையுமே காதில் வாங்கிக்கலாம். இவங்க 2 பேரும் ரோஹிணியை மதிக்கவே இல்லை. இதுக்கடையில் வந்துட்டு வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சிவனாடியும் அவங்க சித்தப்பா பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திகை ரேவதியும் பிரிச்சாச்சு, என்னையும் சாமுண்டீஸ்வரியும் பிரித்து வச்சாங்கல்ல, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு அவள் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் அதை கார்த்தி நம்ம முன்னாடி தலையை தொங்க விட்டுட்டு போகிறான் அப்படி இப்படின்னு வந்து 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருந்தாங்க. என்ன போலீஸ் வந்திருக்குன்னு சொல்ல, வந்ததும் நம்பரை சொல்லி இது யார் நம்பருன்னு கேட்க, சிவனாண்டியோட சித்தப்பா என்னோட இதுன்னு சொல்ல, பாம்பு இருக்குன்னு பொய்யா ஃபோன் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டியா, அவனை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்குன்னு சொல்ல, ஒன்றுமே புரியாத மாதிரி சிவனாண்டி சித்தப்பா பேசிட்டு இருக்க, அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணீங்களான்னு போலீஸ் கேட்க, இவரே பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னையும் சேர்க்கீங்களான்னு சிவனாடி பதிலுக்கு பேச, எனக்கு இவர் நம்பரில் தான் போயிருக்கு, எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறோன்னு சிவனாடி சித்தப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்ததாக சிவனாண்டி இந்த விஷயத்தை சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சந்திராவும் வந்து கால் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்கே ஒரு பிரச்சனை ஆகிட்டு சந்திரான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்ல, மாமா யார்கிட்டயா ஃபோனை கொடுத்தாங்களா, இல்லை மாமா கிட்டேருந்து யாரும் ஃபோன் வாங்கினாங்களா, எப்படி தான் ஃபோன் போயிருக்கோம் அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. தெரியல, ரேவதி போன ஃப்ளைட்டில் பாம்பு இருக்குன்னு கால் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு சந்திரா யோசிச்சுட்டு, இது எல்லாமே அந்த கார்த்தியோட பிளானாக தான் இருக்கும், அப்படின்னா ரேவதி கனடா போயிருக்க மாட்டால அப்படின்னு சொல்ல, நான் இதை யோசிக்கலையே சந்திரான்னு சிவனாண்டி சொல்ல, அப்போ ரேவதி திரும்ப வராளா, அச்சாக்கோ இப்போ தான் சந்தோஷமாக இருந்தேன்னு சந்திரா சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையாக இரு, ரேவதி திரும்ப வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, நமக்கு எந்த நட்டமும் இல்லைல்ல அப்படின்னு சிவனாண்டி சொல்ல, ஆமாங்கங்கிறாங்க. அப்படி வந்திருந்தா கார்த்திக் கண்டிப்பாக எல்லாம் உண்மையும் சொல்லியிருப்பான், அப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து ரேவதி சும்மா இருக்க மாட்டா, இங்கே சண்டை தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா, அதை பார்த்து நீ ரசி, நீ எதுவுமே குறுக்க புகுந்து பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சிவனாண்டி இந்த இடத்துல அட்வைஸ் பண்ண, சரிங்க நான் கண்டிப்பாக பார்க்குறேங்கிறாங்க. எது நடந்தாலும் நமக்கு ஹாப்பி தானே பேசி முடிக்கிறாங்க. மாமாவை எப்படியே வெளியே கொண்டு வாங்கன்னு சந்திரா சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிவனாண்டி. அப்படி கட் பண்ணால் வீட்டில் காட்டுவாங்க. எல்லோரும் நின்றுட்டுருக்கா. ஹாலில் நிற்கிற ரேவதியோட அப்பா, நீ யாரை கேட்டு ரேவதியை வந்து கனடா அனுப்புனா, அவள் சின்ன பொண்ணுலாம் சொல்லிட்டுருக்கா, அவள் தான் நான் போகிறேன்னு சொன்னால் அதனால தான் அனுப்புனேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டுருக்க, நீ பண்ணது தப்புன்னு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கும்போதே கார் வந்து நிற்கிது. இதெல்லாம் பார்த்துட்ருக்க சந்திராவும் வந்துட்டு உன் பொண்ணு இப்போ வந்து நிற்க போகிறா, இங்கே நடக்க போகிற கலவரத்தை தான் நான் பார்த்து ரசிக்க போகிறேன்னு நினச்சிட்ருக்கா. அதே மாதிரி ரேவதி எதுவுமே நடக்காத மாதிரி காரில் வந்து இறங்கி உள்ளே வராங்க. உள்ளே வரும்போதே பொறுமையாக இருக்கணும், நம்ம முதல்ல ஆரம்பிக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வராங்க. ரேவதியை பார்த்ததும் என்னாச்சு ரிட்டன் வந்துட்டு அப்படின்னு வந்து ரோஹிணி கேட்க, ஃப்ளைட்டில் பாம்பு இருக்குன்னு கால் வந்தது, அதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, போய் சொல்லிட்டு இருக்கியான்னு சாமுண்டீஸ்வரி சண்டைக்கு போக, என்னம்மா எல்லாரும் நம்புறாங்க நீங்கள் மட்டும் ஏன் நம்பலன்னு வந்து கேட்க, சாமுண்டீஸ்வரி நீ நல்ல கதை சொல்ல கற்றுக்கிட்டேன்னு சொல்ல, உங்கள் கதையை கேட்டு வளர்ந்தவம்மா எப்படிம்மா உங்ககிட்ட கதை சொல்லாமல் இருப்பேன்னு குதர்க்கமாகவே பதிலுக்கு ரேவதி சொல்ல, உன் பேச்சே சரியில்லைங்கிறாங்க. எதுக்குமா எங்களை திட்டம் போட்டு இப்படி அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கடையில் அவங்க அப்பாவும் பேச உண்மையை உடைச்சிருந்தாங்க ரேவதி. எனக்கு தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் தானே பழசெல்லாம் மறந்தேன், நீங்கள் எல்லாரும் ஞாபகம் தானே வச்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்காண்டி
முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறீங்க? என் கழுத்தில் தாலி கட்டினது மாமா தாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதை மறைச்சி நீங்கள் எனக்கு ஏமா அவர் கண்ணு முன்னாடியே இப்படியெல்லாம் ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம் வந்து ரேவதி சூப்பராக கேள்வி கேட்பாங்க. என் பொண்ணுக்கு எது நல்லதுங்கிறத நான் முடிவு பண்ணக்கூடாதான்னு பதிலுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி பேச, முதல்ல எதுக்காண்டி மறைச்சி இப்படிலாம் பண்ணீங்க, நிரந்தரமாக பிரிக்க பார்த்தீங்க, என் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு இதுக்கு பதில் சொல்லுங்கம்மான்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. வீடியோஸை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பட்டனை மறக்காமல் தட்டிட்டு போங்க. நன்றி.